Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 17. நான் சினோ. இந்த கிளாஸ் பார்த்தோன்னா நம்ம புதுசாக எதுவும் செய்ய போகிறதில்ல. அப்போ இதுக்கூட அந்த கிளாஸ் போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸ் நான் போட்டேன். ஏன் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னிக்குள்ளார இறங்க போகிறோம். அதாவது வெப்சைட்டை ஒவ்வொரு பேஜும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போக போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம என்னென்னாலும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்றத ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். இதனால் பார்த்தோன்னா நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்த்துருக்கனால நீங்களும் ஒரு டைம் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வர கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம முதல்ல பார்த்தோன்னா சும்மா சிம்பிளாக ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எழுதி ஒரு பேஜை சேவ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் பார்த்தோன்னா அப்புறம் ஒரு சைட்டை டிஃபைன் பண்ணுறது, அதாவது நியூ சைட்டில் போய்ட்டு நம்மளோட சைட் நேமை கொடுத்துட்டு டிசைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். சேவ் கொடுத்துட்டு டிசைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அங்கே சைட்டில் பார்த்தோன்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம சைட்டு டிசைன், அதாவது நம்ம லொக்கேட் பண்ண நம்மளோட சைட்டில் அது எல்லாம் சேவ் ஆகிறது அதுன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா இந்த வியூவில் போயிட்டு நம்ம கோடு டிசைன் வியூ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இமேஜஸ் இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் ஆப்ஷன் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றுத்தையும் நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இந்த மீதியில் இருக்கிற இப்போ வியூ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு காட்டிடுறேன். இன்சர்ட் அப்படின்றது பார்த்தோன்னா நான் இமேஜை மட்டும் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், டேபிள்ஸு, ஃபார்மு, ஹைப்பர் லிங்க்கு இதெல்லாம் கூட நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஒரு இடத்துல இருந்து காட்டியிருப்பேன். இங்கே ஒரு மாதிரி, அதாவது மெனுஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு டைமும் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாடிஃபைல போய்ட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கு டெக்ஸ்ட் கலரெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பற்றி பார்த்தோம். இங்கே கீழே ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது, இந்த மாதிரி ரோல் ஓவர் இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் அதாவது ஹைப்பர் லிங்க், இன்டர்லிங்க் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இமேஜஸ் எப்படி ஷோ பண்ணுறது இன்னொரு பேஜில் அப்படின்றது பார்த்தோம். நான் ஹோம் போகிறேன், ஒரு இமேஜை கிளிக் கொடுத்தா இன்னொரு இமேஜுக்கு எப்படி வருது அப்படின்றது எல்லாம் கூட பார்த்தோம். அதேமாரி பார்த்தோன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட், அதாவது பேராகிராஃபு, ஹெட்டிங்கு இதெல்லாம் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிஎஸ்எஸில் நான் கிளாஸஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் பார்த்தோன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டைலும் கிளாஸில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இங்கே அலைன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி வேர்ட் பேடில் மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸையும் நம்ம மாற்றிக்கலாம். கலரிங் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சூஸ் பண்ணும்போது மேலே கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா ரெட் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து தானே அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு டைம் ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்விட்டர் போட்டேன். அதேமாதிரி பார்த்தோன்னா நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பேசிக்காக டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓவராலாக பார்த்தோன்னா இதுவரை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு 16 டுட்டோரியல் எல்லாமே நீங்கள் அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணாவே ஒரு வெப்பேஜை நல்லா டிசைன் பண்ணலாம். அதாவது ஒரு ஹோம் பேஜை டிசைன் பண்ணி முடிக்கலாம். இந்த மாதிரி டேபிள்ஸை வச்சு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கிளாஸ் ரீகால் பண்ணேன். நீங்களும் இதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிங்கன்னா வர கிளாஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அடுத்த கிளாஸ் இதை பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது நான் ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வீடியோ சைஸ் தான் பெருசாக போகும். உங்களுக்கும் இந்த கவனிக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இதாகும். அது இப்போது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களே ஒவ்வொன்றுத்தையும் இங்கே இந்த மாதிரி காட்டுதா இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா விண்டோஸில் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் நம்மளுக்கு புதுசாக இந்த விண்டோஸில் நீங்கள் நம்மளுக்கு தேவையானதை கூட நம்ம அதாவது நம்மளுக்கு என்னென்ன விண்டோஸ்லாம் வேணுமோ அதையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு டேக் இன்ஸ்பெக்டர்னு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி அது எனக்கு தேவையில்லைன்னா போய் எடுத்து விட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா நான் எது காட்டுறேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும்
என்ன உள்ளார இருக்குது அப்படின்றது போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் உங்களோட பேனல்ஸ் மாறிச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மறுபடியும் ஒர்க் ஸ்பேஸ் லேஅவுட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசெட் கிளாசிக் அப்படின்ட்டு. அது கொடுத்தீங்கன்னா நம்ம கிளாசிக்காக, அதாவது அந்த கிளாசிக் ஓப்பனிங்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மாறிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாத ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்களாவே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவரையும் பண்ணதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். வர கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வராதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.